ஸோ இந்த நம்ம ஆஸ்ட்ரல் பிரிட்ஜ் ரூமாவோட பார்ட் 37 தமிழ் எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்த்து முன்னாடி அதெல்லாம் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஸோ வீடியோ வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் May 1 to 8 ஸோ இந்த 8 நாள் என்னால் மேக்ஸிமமாக எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு வந்து போடுறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்லி நான் 1 வீக் ஒரு 20 வீடியோ கிட்ட போட்டேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக இந்த மாதிரி என்னால் போட முடியும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். நான் கண்டிப்பாக டைம் கிடச்சா சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோவில் வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோட ஷாப்புக்குள்ளே ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா வரான். ஸோ அவனோட பெட்டு எடுத்துகிட்டு வரான். இந்த மாதிரி நீங்கள் வந்து சரி பண்ணீங்க, ஆனால் இவன் வந்துட்டு திரும்பியுமே கொஞ்ச நாள் இப்படி ஆகிட்டான். ஸோ நீங்கள் தான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏதோ பாய்சன் கொடுத்து இதை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வாயில் வரதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஜோனை யூஸ் பண்ணி ஹீல் பண்ணிடுறான். ஹீல் பண்ணதுக்கப்புறமா தம்பி கொஞ்சம் மேலே வாங்கப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ கூப்பிட்டு போய் தூக்கி வந்து பார்த்திங்கன்னா சவத்து மேலே அடிக்கிறான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து க்ளீனாகவே தெரியுது இது வந்து இவங்களா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோ சொல்லி தான் வந்து இவன் பண்ணியிருக்கான்றது நம்ம ஹீரோ வந்து க்ளீனாகவே தெரியுது. ஸோ சொல்லு, உனக்கு பின்னாடி யார் இருக்கா, யாருனால வந்து நீ இப்படி பண்ண? ஸோ நீ வந்து பேசும்போது ரொம்பவுமே நர்வஸாக இருந்த. ஸோ இதுலேயே வந்து தெரியுது. ஸோ நீ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகணும் தான் நீ வந்த அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும் போது அவன் வந்து எதை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நீ சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனை ஏர்லேயே வந்து தூக்கிடுறான். ஸோ அப்போ வந்து இவன் டைட்டில் லெவலா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். சரிப்பா கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது நான் வந்து ஸ்டார் பெட் வந்து என்னோடய ஸ்டார் பெட் ரொம்பவுமே இன்ஜூர் ஆகிட்டு இருந்துச்சு நேற்று. ஸோ மற்றவங்க கூட சண்டை போடும்போது ஸோ அதனால் லீவ் ஃபேமிலியில் ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து காப்பாற்றினாங்க. ஸோ நாங்கள் வந்து உன் பெட்டி எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்குறோம், இந்த ஸ்டோரில் எப்படி பண்ணு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நான் அதனால தான் அப்படி வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பர்சனோட நேம் தெரியுமா, யார் வந்து உனக்கு அப்படி பண்ணா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது எனக்கு வந்து பேர்லாம் தெரியாது, ஏன்னா அவங்க வந்து மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ சாரி ஹீரோ கிட்ட அவன் வந்து சொல்கிறான். அப்போ ஜோன் ஆகிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னால் மற்றவங்களோட மைண்டை வந்து ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைலாம் பண்ண மாட்டோம், ஆனால் நீ கேட்குற அதனால் பண்ணுறோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுறாங்க. அப்போ தான் தெரிய வருது இவன் தான் வந்து ஏதோ ஒரு ஊசி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான். ஸோ இவன் வந்து காசு கொடுத்து இவன் வந்து ஊசி எடுத்துகிட்டு வந்து அவனோட பெட்டுக்கு வந்து போட்டிருக்கான். ஸோ இதனால தான் அது வந்து அப்படி ஆயிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பயம் இருக்கோ வந்துடுது, அவனை பிடிச்சி இழுத்துடுறான். அப்போன்னு பார்த்து அந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட கையை பிடிச்சி கடிச்சிட்ருக்கோம். அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டு நார்மல் ஆயிரும். ஏன்னா நம்ம ஜோனை வந்து அவங்களோட அட்டாக் யூஸ் பண்ணி அதை வந்து காம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாசு என்னை வந்து கொன்றாதீங்க அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடி மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருவான். ஸோ எல்லாருமே வந்துட்டு டைட்டில் லெவலா இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஆளா, ஸோ இவங்களோட பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த நாட்டி ஷாப் கீப்பர் வந்து உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் பேசுறதுக்காக வந்திருக்கேன், உங்களோட பேட்டையாக சீக்கிரமாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வெளில நின்றுட்டுருக்கான். எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, சீக்கிரமாக வந்துருங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். எல்லாருமே வந்துட்டு பர்கெட்ரி கேண்டல் ட்ராகன் பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இன்ட்ரூடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து அந்த மேஜிக் ஸ்பில்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஆளுக்கு தான் போல். ஸோ அதில் வந்துட்டு வேங்ஸன் கன்ஷாட்னு ஒருத்தர் வந்து உள்ளே வரான். ஸோ எவ்வளோ தைரியம் வந்து எங்களோட அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீ வந்து வருவ அப்படின்னு மாதிரி கேட்கும்போது டேய் சீக்கிரமாக வரீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரே ஒரு பஞ்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறான். ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு போட்டிருப்பானுங்க பேசி, அதாவது ஸ்பெல்ஸ் வந்து கேஷ் பண்ணி வந்து போட்டிருப்பானுங்க. ஸோ அந்த ஷீல்டு எல்லாமே வந்து உடஞ்சி போயிடுது. இது என்ன பஞ்சிங் டெக்னிக், இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வந்து ஆர்டினரி டைட்டில் லெவல் மொமெண்டம் கிடையாது. ஸோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருக்காங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணுங்கள், இந்த பர்சன் வந்து நாங்கள் வந்து கொள்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து வராங்க. ஸோ அடுத்த செகண்டே அந்த ஹோல் ஷீல்டுமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுது. லிட்டராக எல்லாருக்குமே என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா புரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ இன்னொருத்தருமே வந்துட்டு ஜாவ் வாங்ஜன், நீங்கள் தான் வந்துட்டு இந்த எலைட் ஜாவ் ஃபேமிலியோட டிசைபிள்ஸாக இருக்கீங்க, ஆனால் இதோட மினிமம் என்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்டே வந்து 7th ரேங்க்கு பேட்டில் பெட் மாஸ்டர்லாம் வந்து முடியும். ஸோ எப்படி வந்து நீங்கள் இந்த அளவுக்கு இன்காம்பிடண்ட்டாக மாறினீங்க, உங்களால் ஒரு யங் டைட்டில் லெவலில் கூட ரெசிஸ்ட் பண்ண முடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜவ் ஃபேமிலிஸ் அவனோட ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா வராரு. ஸோ இவர் தான் மெயினான ஆள். ஸோ அவர் வந்து சொல்கிறார் என்னோட லெஃப்ட் அண்ட் ரைட் கார்டன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் காலுக்கு வந்து ஒருத்தன் வந்து விழுந்துறான் காலாண்ட. ஸோ நான் தான் வந்து அந்த தீஃப் வந்து பிடிக்க மாட்டேன், என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்கிட்ட தான் தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து கேட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக வந்து பேனல் ஏதோ கொஞ்சம் இதுவாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இதுபடி தான் வந்து ஸ்டோரி வந்து போயிட்டுருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, நான் சீக்கிரமாக வந்து கொஞ்சம் ஸ்டைலை வந்து மாற்றி எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவுமே வந்து கேட்குறான், ஸோ நீங்கள் தான் வந்துட்டு ஜவ் ஃபேமிலியோட ஹெட்டா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களோட பீப்புளெலாம் வந்துட்டு என்னோடய ஸ்டோரோட ரெப்ரசன்டேஷனே வந்து மாற்ற ட்ரை பண்ணுறாங்க, அந்த ரெப்புடேஷனை வந்து கெடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது எவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு லைக் எப்படி சொல்கிறது, இவ்வளோ பெரிய ஆளுக்கு முன்னாடி நீ தைரியமாக நின்று இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டை வெளில எடுத்துகிட்டு வர்றாரு. இதை பார்த்து
பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயந்துடுறாங்க. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கார் இல்லையா, ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ இது வந்து ஜிங் லாங்ஸ் வேக்ஷன் ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வருது. ஸோ ஆக்சுவலாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்பெல்லு வந்து ஃபுல்லாக அப்படியே க்ரீன் கலரில் ஒரு ட்ராகன் மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் முக்கியமான விஷயம் வந்து சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ வந்து அவனோட ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வந்தான் இல்லையா, ஸோ வந்து இந்த ஜவ் ஃபேமிலியோட ஆளுங்க தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட ரெப்புடேஷன் வந்து அதிகமாகுது இல்லையா, ஸோ கடை வந்து வியாபாரம் அதிகமாகிடுச்சுன்னா அவன் வந்து ஆல்ரெடி வந்து டைட்டில் லெவல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கான். ஸோ இன்னுமே வந்து பயங்கரமாக இதுவாகிடுவான், ட்ரெண்ட் ஆயிடுவான், அதுவும் இல்லாமல் பவர்ஃபுல் ஆயிடுவான். ஸோ இது வந்து ஆகக்கூடாதுன்னா வந்து அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஜோவானாவோட ஹெல்ப் மூலியமாக வந்து எப்படியோ வந்து அதை தெரிஞ்சிருவான். ஸோ தெரிஞ்சுக்கிட்டோடனே ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்துடுறான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்பெல்லாம் கேஷ் பண்ணி இதுக்கப்புறம் வந்து அப்படியே லைனாக நடக்கும். ஸோ அப்போ வந்து பரவாயில்ல, உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து நான் எஸ்டிமேட் பண்ணதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒன்றுமே 9th ரேங்க் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் உன்னோட காம்பேட் பவர் வந்து ஒரு ட்ராகன் ஜங்ஷன் ஃபார்மேஷனை வந்து தடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் எங்களோட லெஜெண்டரி லெவலோட உன்னால் கம்ப்ளீட் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நீ வந்து டாவ்சான் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம், ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பெட்ஸை வந்து முன்னாடி விட்றான். ஸோ யாருனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ண முடியல, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹீரோவோட இவன் இருக்கான் இல்லையா, யார் நம்ம ஸ்கெல்லி, ஸோ அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இறங்குறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து சும்மா தலையே தான் திருப்பினா அதுக்கே வந்து ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருது. எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்கெலட்டன் ஸ்பீசிஸ் வந்து இந்த பல்ல வச்சு என்ன தான் ட்ரை பண்ண பார்க்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ லிட்டரலாக வந்து என்னோட ஒரு ஃபேவரட்டான பேனல் வந்து வரப்போது, நான் வந்து அந்த பேனலை என்னால் முடிஞ்சால் நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ அந்த பேனலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்கெலட்டன் வந்திருக்கான் இல்லையா, ஆல்ரெடி அவன் அந்த கோல்டு அந்த எப்படி சொல்கிறது அந்த காட் மெட்டீரியல் இருக்கும்ல, அதை வந்து அவன் சாப்பிட்டுனே இருப்பான். ஸோ ஆக்சுவலாக அந்த ட்ராகனுக்கும் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த டார்க் ட்ராகன், ஸோ அதுவுமே வந்து சாப்பிட்றத பார்த்துட்டு நம்ம ஸ்கெல்லி வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான்ல, நம்ம ஹீரோ வந்து இதுக்குமே வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட நார்மல் பவர்லேருந்து ரொம்பவுமே பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதோட ஃபுல் பவர் வந்து அதிகமாகிட்டு லைக் வர அட்டாக் பண்ணும்போது அந்த ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுது. ஸோ அந்த அட்டாக்கோட ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து காட்டுறேன். ஸோ அதோட இருக்க மாதிரியே வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்குவேன். ஸோ வேறு வழி இல்லாமல் தான் வந்து என்னால் வீடியோ வந்து போட முடியல, டைம் வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ நான் சீக்கிரமாக வந்து வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். மே ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னால் எந்த அளவுக்கு வந்து வீடியோ கவர் பண்ண முடியுமா கவர் பண்ணுறேன். ஈவன் இந்த மாங்காவே வந்து முடிச்சிடலான்ற மாதிரி ஒரு பிளானில் வந்து இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சொல்கிறபடி தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் வீடியோ வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப சாரி கைஸ். அப்புறம் இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த கடைசியாக காமிச்சோம் இல்லையா, அந்த வயசானவர் ஒருத்தர். ஸோ அவர் வந்து வயசானவர் மட்டும் இல்லை, சரியான பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அந்த டேங்க் ஃபேமிலியில் ஒருத்தர் இருப்பா இல்லையா, ஸோ அதே மாதிரி இவருமே வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல். அதனால் இவர் வந்து மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.